மாமா கிட்ட கற்றுக்கோ சந்தோஷ். மாம்சு சந்தோஷ்க்கு தெலுங்கா கற்றுக் கொடுப்பியான். ஆ தெலுங்கு இல்லை தெலுங்கு எப்படி கற்றுக்கொடு. ఎక్కడ ఉన్నారు, ఏమి చేస్తారు, అన్నము తిన్నారా, భోజనం இரவு வணக்கம். காட் ஆஃப் டெத். ஓ வா, తిండి తిన్నారా, எம்ம தர்மன் பேர் வேற லெவலாக இருக்குது. காட் ஆஃப் டெத், காட் ஆஃப் டெத் கரெக்டாக தான் இருக்கும். என்னங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டடி காட் ஆஃப். ஹாய் விமல். எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தி கூட தெரியும். இப்படியே ஒன்று சொல்லி கொடுங்க டாடி. இப்படியே ஒன்று சொல்லி கொடுப்பியா? டெய்லி சந்தோஷ் கற்றுக்குறாரு. ஓகே. ஃப்ளோவில் நான் கேட்டதெல்லாம் அங்கே சொல்லி கொடுக்காது, எனக்கு சொல்லி நான் கற்றுக்குறேன். சந்தோஷ்க்கு தெலுங்கு மட்டும் கற்றுக்குது, எனக்கு ஹிந்தி கற்றுக்குது. ஓகே. क्यों ऐसा बात? चुप करो, बात में बोलो. अभी नहीं चाहिए बात. थोड़ा टाइम बात करें. ஐயோ இல்லை, ட்ரை பண்ணுறேன், வரல, இன்னும் வர மாட்டேங்குது. हमको नहीं चाहिए अभी चाय. क्यों चाय? அப்புறம் இந்திக்காரங்க கமெண்ட் பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒன்றும் தெரியாது. அக்கா எனக்கு ஐயோ ஏமா மகா அப்படி சொல்கிற? ஐயோ நீ வேறடா. அப் கானா காயே அப்படின்னு சந்தோஷ் கேட்டிருக்காரு டாடி. அம்கோ காலியா அப்படின்னு சொன்னார். அம்லுக் காலியா खाना आज दाल चावल अंडा का भुजिया हो गया. டாடி இங்கே புலிக்குட்டின்னு ஒருத்தனுக்கு வயிறு கருகுது டாடி, அடி வயிறு எரியுது. அவன் போட்ட வார்த்தை இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை, அப்படி ஒன்று போட்டிருக்கான், அப்படி எரியுது அடி வயிறு. அது புலிக்குட்டியாக இருக்குது, எலிக்குட்டியாக இருக்குது. குட் நைட் விஸ்வா, பாய், குட் நைட். காட் ஆஃப் டெத் இன் இரவு வணக்கமா? ஓஹோ மகா அப்படி சொல்லாதேடா. லைஃப்பில் मुझे चाय बहुत पसंद है हाय அப்படின்னு போட்டுருக்க. அப்படின்னா இல்லை அர்த்தம். பசந்துனா எனக்கு வசந்த் தான் ஞாபகம் வரும். இது அவருக்கு மறந்து போச்சா? இரு சந்தோஷ், அவருக்கு டீ தான் ரொம்ப. ஓஹோ அப்போ ஞாபகம் வந்துச்சு, ஞாபகத்தில் தான் இருக்குது. நான் கூட மறந்துட்டான்னு நினச்சேன். நோ, எனக்கு தெரியுதான். சந்தோஷ், நீ திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டா எப்படி இருக்கும்? நீ யாருன்றது ஹாய் மேடம். ஹாய் சௌத்ரி. கரெக்டா? எஸ் கரெக்ட். அரே சௌத்ரி பாய். ஐயோ மகா அப்படிலாம் ஃபீல் பண்ணாத. வீட்டில் 4 பேர் தான், 4 பேருக்கு நம்மளை பிடிக்காது, யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காம தான் இருக்கும். சில நேரம் சொல்கிறேன், அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி தான், பூமர் தான், அப்படி வச்சுக்குவோம். என்னென்னா கோபமாக பேசி திட்டி சொன்னால் தான் நமக்கு மண்டையில் ஏறும், சாஃப்டாக சொன்னால் ஏறாதுன்னு சில கேட்டகரி இன்னும் தெரியுதுங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். அதனால் நீ அப்படியே எடுத்துக்கோ, வேறு என்ன பண்ணுறது. ஓம் நம சிவாய. சூர்யா. ஆமாம் சொன்னாங்க, எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் தான் நீ சொன்னேன்னு சொல்லி. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓ அப்படியா? மாம்சுக்கு டேடி நீ எதனால் டீ அதிகமாக கேட்குற? சந்தோஷ் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஃபீல் பண்ணுறாரான் டீ குடித்தா. இவ்வளோண்டு டீயில் என்ன இவத்த சுகருக்காக குடிக்கிறான். ஐயோ பார்த்தியா? நல்லா இருக்கேன் சுஜி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிவா சென்று வருகிறேன் சாமி. சாப்பிட்டீங்களா சாமி? சரி போயிட்டு வாங்க, போகிறது போகிறீங்க, ஒரு லைக்கை போட்டு போங்க சாமி. நல்ல உள்ள